அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க குரு பகவான். முழுமையாக ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? இதிலும் குறிப்பாக இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது? குறிப்பாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மே 18ஆம் தேதியிலிருந்து வலுவாக அமரப்போகிறார். எனவே இந்த இடைப்பட்ட தருணத்தில் 2ஆம் இடத்திற்குரிய ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசியின் இறுதி நட்சத்திரத்திலும் 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசியின் முதல் நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன, எதிர்பாராத ஒன்று உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சமகிரகமாகவும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நட்பு கிரகமாகவும் பலமடக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் குரு பகவான் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நேர்வழியில் வந்து சேருங்க. செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் எந்தவிதமான குறுக்கு வழியும் இல்லாமல் அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் அவருடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் வலம் வர போகிறார். இது உறுதியாகவே இதுவரை 2ஆம் இடத்திற்குரிய பலன்கள் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் உறுதியாகவே இந்த வேளையில் வரும். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனியும் லாபஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொட பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் 2ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் இருந்தாலும் சுமார் 1 மாத காலத்திற்கு மேல் வலம் வர போகிறார். எனவே இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தற்போது குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை 5, 8, 10 ஆகிய இடங்களையும் வலுப்படுத்துகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் மூத்தவர்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகுங்க. மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் அவர்களுடைய அனுபவமும் மிகப்பெரிய அளவில் உங்களது வளர்ச்சிக்கு பலமாகவும் உறுதுணையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம், சங்கடம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது பதற்றத்துடன் பல்வேறு வகையான பணிகளை மேசராசிக்காரர்கள் மேற்கொண்ட சூழலில் இனி பதட்டத்தை விட்டு மிக சிறப்பாக நிதானமாக பொறுமையாக அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தின் இறுதியில் வலம்
வலம் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே வார்த்தைகளை சிறப்பாக கையாளுவதோடு கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் 7.5 சனி துவங்குவதற்கு முன் குரு மிக சிறப்பான வாய்ப்பை அள்ளி கொடுப்பதால் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள், நிதி சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மன அழுத்தம், வேதனை போன்றவை குறைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இதுவரை எப்பேற்பட்ட ஏமாற்றத்தை சந்தித்து அதன் காரணமாக பல்வேறு வகையான எரிச்சல்களில் இருந்தாலும் இந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் எரிச்சல் குறைவதோடு பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை உறுதியாக தவிர்ப்பதோடு மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதற்கான யோகமும் தனஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் குற்ற உணர்வு இல்லாமல் சிறப்பாக இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தை உறுதியாக உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் கட்டுப்படுத்துவதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு. உங்களை விட்டு புறக்கணித்து விலகி சென்ற உறவு முறைகளில் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு இந்த நட்சத்திர பயிற்சியின் காரணமாக உறவு பலப்படக்கூடிய வகையில் உங்களுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் உறவு பாராட்டக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. பங்காளி சண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுங்க. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் விலகுவதோடு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசிய நிலையில் ஏற்பட்டு வந்த சிரமங்களால் அதில் இருந்த சங்கடங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக மறையும். மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்களுடைய தனித்திறமையில் கவனம் செலுத்துவதற்கான அற்புதமான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பிடிவாதமாக தங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. திருமணம், பாதுகாப்பு, வளகாப்பு போன்ற நல்ல பல சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. தவறான தொடர்புகளை விட்டொழித்து நிலையான வளர்ச்சிக்கான நல்ல பாதைகளை தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிறைவாக கிடைக்கிறது. வேலை இல்லை, வருமானம் இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உறுதியாகவே நல்ல மாற்றம் நிச்சயமாக தேடி வரும். இந்த தருணத்தை தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.